எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோவில் டிசம்பர் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கதான் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி அவங்க பிக்சரும் ஷேர் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி பார்க்குறோமே, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு, ஸோ அது நமக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே ப்ரூஃப் வேணும், உங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படித்தா என்னால் கரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸை அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ரூஃப் எல்லாருக்குமே தேவைப்படும். அதை கொடுக்க வேண்டிய அவசியத்துலேயும் நம்ம இருக்கோம். ஸோ அதுபடி ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா, அதர்வைஸ் தான் அவங்க நிறைய கொஷின் அட்டன் பண்ண முடிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி இதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. ப்ளஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சரை வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ எதுக்காகனா, நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே வீணாகாது. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டைம் தான். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த டைமை. கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்க முடியாட்டி PDF ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதை டெஸ்ட் கொடுக்குறோம், டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸில் கம்பல்சரி நீங்கள் நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட்லேயுமே இதை யூஸ் பண்ணி இதனால் உங்களோட நாலேஜுங்கிறது விரிவடையும். உங்களுக்கு ப்ராடர் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதை வச்சும் ஒரு சில கொஷின் கெஸ் ஒர்க்கே நீங்கள் பண்ணலாம். அந்தளவுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க, இதை எப்படி கேட்பாங்க, அதை கேட்பாங்களா, இதை கேட்பாங்களா, அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும். அதை நோட்ஸ் எடுங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலில் நம்மளே கொடுத்துருவோம். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். உலகிலேயே முதன்முறையாக விண்வெளிக்கு சென்று வந்த மாற்றுத்திறனாளி யார்? ஆன்சர் மைக்கேலா பென்டாஸ். ஐநா அகதிகள் முகமையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் பர்ஹம் சாலி. புதிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் எத்தனை கோடி நிதியில் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 1,50,000 கோடி. ஒவ்வொரு குடிமகனுக்குமான அடிப்படை கடமை குறித்து கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 51A. தற்போதைய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள சாந்தி சட்ட மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தை ரத்து செய்கிறது? ஆன்சர் 1962 அணுசக்தி சட்டம், 2010 அணுசக்தி இழப்பீட்டு சட்டம். குவஹாத்தி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எந்த மாநிலத்தின் நாம்ரூப்பில் அமோனியா யூரியா உர தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம். பொருளை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாட்டில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். 23% தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். சமீபத்தில் காலமான ஸ்ரீனிவாசன் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் அனைத்தும். இயக்குனர், பாடகர், திரைக்கதை எழுத்தாளர். ஸ்டேன் வாவ்ரிங்கா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் டென்னிஸ். 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சூரியகுமார் யாதவ். U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் பாகிஸ்தான். ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. ஸோ இன்னைக்கு தேசிய விவசாயிகள் தினம், நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அப்படிங்கிறது இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். அதை நம்ம வேறு நேம்லேயே அழைப்பாங்க. எப்படின்னா கிஷான் திவாஸ் அப்படின்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழில் தேசிய விவசாயிகள் தினம். இந்த தேசிய விவசாயிகள் தினம் ஏன் டிசம்பர் 23 செலிப்ரேட் பண்ணுறோம்னா, நம்ம நாட்டுடைய முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம தேசிய விவசாயிகள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் இவருடைய பிறந்த நாளை நம்ம நேஷனல் ஃபார்மர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு கொள்கைகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ விவசாயிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் அவருடைய பிறந்த நாள் நம்ம ஃபார்மர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது எப்போ அப்படின்னா டிசம்பர் 23 செலிப்ரேட் பண்ணுறோம்.
இந்த சௌத்ரி சரண் சிங் அவர்கள் இந்தியாவுடைய 5வது பிரைம் மினிஸ்டர், 5வது பிரதமர். ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா 2001 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். குவாட் நாடுகளின் முதல் களப்பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவாம். ஸோ அமெரிக்காவில் குவாம்ல தான் இந்த குவாட் நாடுகளுடைய முதல் களப்பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம குவாட்ல கடற்படை பயிற்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னா மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி. குவாட்ல உள்ள 4 நாடுகள், என்னென்ன நாடுகள் இருக்கு? ஆஸ்திரேலியா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, நம்ம இந்தியா இருக்கு, பிளஸ் ஜப்பான் இருக்கு. இந்த 4 நாடுகள் குவாட்ல உள்ள உறுப்பு நாடுகள். இந்த குவாட் நாடுகள் எல்லாருமே மலபார் அப்படிங்கிற பெயர்ல நடத்தப்படக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த குவாட் நாடுகள் பங்கேற்ற முதல் களப்பயிற்சி அப்படிங்கிறது குவாம்ல நடந்திருக்கு. குவாட் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல வந்து நாற்கர பாதுகாப்பு உரையாடல் அப்படின்னு கேட்கலாம். நாற்கர பாதுகாப்பு அமைப்பில் எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நேமை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக், இங்கிலீஷ்ல அதான் ஃபுல் ஃபார்ம், குவாட்டோட ஃபுல் ஃபார்ம். குவாட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து களப்பயிற்சிங்கிறது குவாம்ல ஆண்டர்சன் விமானப்படை தளத்துல நடைபெற்றிருக்கு. அந்த 4 நாடுகள் என்னென்ன அப்படின்னா இதில் உள்ள உறுப்பு நாடுகள் தான். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த 4 நாடுகள் பங்கேற்றிருக்கு. ஆபரேஷன் கிறிஸ்துமஸ் டிராப்போட ஒரு பகுதியாக தான் இந்த களப்பயிற்சி நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏவியா இந்திரா அப்படிங்கிற விமானப்படை பயிற்சி நடக்குது. இதுவே வெறும் இந்திரா மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கடற்படை பயிற்சி. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி. அடுத்து டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு ராணுவ பயிற்சியானது நடந்திருக்கு. அடுத்து கருட சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே கூட்டு சிறப்பு படை பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஹரிமாவ் சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடக்குது. எகுவரின் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் ஓய்வளிக்கப்பட்ட ஐஎன்எஸ் சிந்து கோஷ் டேஷ் கப்பல். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சிந்து கோஷ் அப்படிங்கிற கப்பலுக்கு ஓய்வளிச்சிருக்காங்க. அது என்ன கப்பல் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஸோ மசாகண்டாக் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்ட இந்த ஐஎன்எஸ் சிந்து கோஷ் அப்படிங்கிற கப்பலுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஓய்வளிச்சிருக்காங்க, டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 40 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படைக்காக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 40 வருஷம் பணிக்கு அப்புறமா இதுக்கு ஓய்வளிச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் சிந்து கோஷ் 40 ஆண்டு கால சேவைக்கு பிறகு இந்த கப்பலுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன். இந்த கப்பல் எங்கே ஓய்வளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் உள்ள கடற்படை கட்டும் தளத்துல தான் இந்த ஓய்வளிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது எப்போ இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதுன்னா 1986ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. அடுத்து ரீசன் நியூஸ். ஐஎன்எஸ் தாராகிரி இது வந்து மசாகன் கப்பல் கட்டும் தளத்துல கட்டப்பட்டது. அடுத்து ஐஜிஎஸ் அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்திய கடற்படை கப்பல் அமுல்யா அப்படிங்கிற ரோந்து கப்பல் அப்படிங்கிறது கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் விக்ராந்த்ங்கிறது விமானம் தாங்கி போர்க்கப்பல். இது கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சமிட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. பிரிக்ஸ்ல எத்தனை நாடுகள் இருக்கு? 10 நாடுகள் இருக்கு. 10வது நாடு தான் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பை இந்த வருஷம் 2025ல எந்த நாடு ஏற்றிருக்குன்னா பிரேசில் நாடு. இப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயர் யார் வந்து தலைமை பொறுப்பை ஏற்கிறார் 2026 அப்படின்னா இந்தியா ஜனவரிலேருந்து தலைமை பொறுப்பை வகிக்கும். ஸோ அதன்படி அடுத்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான மாநாடு இந்தியா தலைமையில் இந்தியாவில் தான் நடக்கும். இந்த வருஷம் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. ஸோ எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை 6லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய 17வது உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் இயர் 2026க்கு இந்தியா வந்து தலைமை பொறுப்பை ஏற்குது. 2023ல பார்த்தீங்கன்னா 15வது பிரிக்ஸ் மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு. 2024ல் ரஷ்யாவில் நடந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் வந்து பிரேசிலில் நடந்தது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னா 2009ல் தொடங்கப்பட்டது. ஸோ தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 நாடுகள் தான் ரொம்ப வருஷமாகவே உறுப்பு நாடுகளாக இருந்தது.
ஆனால் இப்போ ரீசெண்டாக இதில் இன்னும் ஒரு 5 நாடுகள் சேர்த்துருக்காங்க. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெம்பராக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் என்ன, பிரிக்ஸோட ஃபில் ஃபார்ம் தான் அந்த 5 உறுப்பு நாடுகள்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா. 2010 தான் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைஞ்சது. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கு முன்னாடி பிரிக் அப்படிங்கிற அமைப்பாக தான் இருந்தது. சரிங்க, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இணைஞ்சு பிரிக்ஸாக மாறினது. இப்போ புதுசாக ஜனவரி 1 2024 போன வருஷம் ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா இந்த 4 நாடுகள் சேர்ந்தது. இந்த வருஷம் இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைஞ்சு மொத்தமாக பிரிக்ஸில் 10 நாடுகள் இருக்கு. ஸோ மொத்தமாக பிரிக்ஸில் எத்தனை உறுப்பு நாடுகள்? 10 இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி, ஒத்துழைப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது செயல்படுது. அடுத்த ரீசன் நியூஸ், இந்த வருஷம் G20 உச்சி மாநாடு சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெற்றது. அதுக்கு அடுத்து பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது பார்த்தோம். அப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு சைனால இந்த வருஷம் நடைபெற்றது. COP30 அதாவது பருவநிலை மாற்ற மாநாடு அப்படிங்கிறது பிரேசிலில் பெலம் அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றது. குவாட் மாநாடு இந்தியாவில் நடத்தப்படும். இந்த வருஷம் குவாட்டுக்கு தலைமை பொறுப்பை இந்தியா தான் ஏற்றிருக்கு. ஆசியான் உச்சி மாநாடு இந்த வருஷம் மலேசியாவில் நடைபெற்றது. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், சல்மான் கான் தி சுல்தான் ஆஃப் பாலிவுட் என்ற வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியவர் யார்? ஸோ இந்த புக்கு யாரை பற்றின வாழ்க்கை வரலாறு நூல் அப்படின்னா சல்மான் கான் பற்றினது. அந்த சல்மான் கான்ங்கிறது பாலிவுட் நடிகர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி தான் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மொஹர் பாசு. ஸோ மொஹர் பாசு அவர்கள் தான் சல்மான் கானுடைய வாழ்க்கை வரலாற்று நூலான சல்மான் கான் தி சுல்தான் ஆஃப் பாலிவுட் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ யார்? மொஹர் பாசு. இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹார்பர் காலின்ஸ் இந்தியா நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசனாக நம்ம பார்த்த புக்ஸ், அதோட ஆத்தர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிற சுயசரிதை நூலை ஷிகர் தவான் எழுதியிருக்காரு. ரெடி, ரெலவென்ட் அண்ட் ரிசர்ஜன்ட் டு ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதினவர் வந்து முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான். மோடிஸ் மிஷன் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பெர்ஜீஸ் தேசாய் எழுதியிருக்காரு. அப்புறம் 107 டேஸ் அப்படிங்கிற புத்தகத்தை அமெரிக்காவுடைய முன்னாள் துணை அதிபரான கமலா ஹாரிஸ் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம், எந்த மாநிலத்தில் நீர்நாய்களை பாதுகாக்க புதிய முயற்சியானது தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ நீர்நாய்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 20 லட்சம் ரூபாயானது செலவிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் 2025 to 26க்கு 10 lakh வந்து செலவு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீர்நாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த நீர்நாய்கள் எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ஒரு கணக்கெடுப்பு நடத்துறது, அதோட வாழ்விடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இனிஷியேட்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக 1 கோடியில் திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சில உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போது நீர்நாய்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு புதிய இனிஷியேட்டிவை வந்து தமிழக அரசு எடுத்திருக்கு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அப்புறம் திருவாரூர், கடலூர் இந்த பகுதிகளை உள்ளடக்கி அங்கே உள்ள நீர்நாய்களோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறது, அந்த நீர்நாய்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டம். நீர்நாய்கள் பார்த்தீங்கன்னா IUCN-ஆல பாதிக்கப்படக்கூடிய இனமாக பட்டியலிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்திய அரசு திட்டம், அதாவது சட்டம் இருக்கு இல்லையா, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அட்டவணை 1-இன் கீழும் இந்த நீர்நாய்கள் வந்து பாதுகாக்கும் இனமாக இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த இனிஷியேட்டிவுக்கு 20 லட்சம் செலவு பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டில் 10 லட்சம் செலவு பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த நீர்நாய்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த நீர்நாய்கள் வாழக்கூடிய வாழ்விடங்கள் இருக்கு இல்லையா, அதை சீரமைக்கிறது, மனிதர்களுக்கும் இந்த விலங்குகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுது இல்லையா, அதை குறைச்சி அதோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல், $700 பில்லியன் சொத்து மதிப்பீட்டினை எட்டிய முதல் தனிநபர் யார்? ஆன்சர் எலான் மஸ்க். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தான் இப்போ முதன்முறையாக உலகிலே $700 பில்லியன் சொத்து மதிப்பை எட்டிய தனிநபராக உருவெடுத்திருக்கார். எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர், நம்ம பார்த்துருப்போம். டெஸ்லா நிறுவனம் அவரோடதுன்னு நம்ம பார்த்துருப்போம். டெஸ்லா நிறுவனத்தை தொடங்கினவர். அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஃபவுண்டரும் வந்து எலான் மஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம்.
ஸோ இந்த எலான் மஸ்க் தான் $700 பில்லியன் சொத்து மதிப்பை எட்டிய உலகின் முதல் தனிநபர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இவரோட சொத்து மதிப்பு $749 பில்லியன் இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். மகளிர் T20 போட்டிகளில் 4000 ரன்களை எட்டிய முதல் ஆசிய வீராங்கனை யார்? ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. ஸோ இப்போது ஸ்மிருதி மந்தனா தான் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தான் மகளிர் T20யில் 4000 ரன்களை எட்டிய ஃபஸ்ட்டு ஆசிய வீராங்கனை. ஸோ இங்கே தான் ஸ்மிருதி மந்தனா. நிறைய பேருக்கு கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மகளிர் T20 போட்டியில் 4000 ரன்கள் எட்டிய ஃபஸ்ட்டு ஆசிய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. இவங்க எந்த போட்டியில் இந்த மாதிரி சாதனை எட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான T20 போட்டியில் தான் இந்த சாதனையை எட்டியிருக்காங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இப்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் அது வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒப்பந்தம் தான் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நாட்டோட நம்ம இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இப்போ ரீசெண்டாக மேற்கொண்டிருப்போம் இந்த மாதம். அது எந்த நாடு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து பாகிஸ்தானுடைய முப்படை தலைமை தளபதி சையது அசீம் ஒன்று இருக்காங்க இல்லையா, அவருக்கு சவுதி அரேபியாவுடைய மிக உயரிய சிவிலியன் விருதான கிங் அப்துல் அஜீஸ் மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் Group 2 அண்ட் Group 4க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூ புக் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு தமிழ் புக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிற மாதிரி அதுக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிலபஸ் பேஸாக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் நம்பர். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குவாட் நாடுகளின் முதல் களப்பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவாம். சமீபத்தில் ஓய்வளிக்கப்பட்ட INS சிந்து கோஷ் டேஷ் கப்பல். ஆன்சர் நீர்மூழ்கி கப்பல். 2026 ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் இந்தியா. சல்மான் கான் தி சுல்தான் ஆஃப் பாலிவுட் என்ற வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மொஹர் பாசு. ஆப்ஷன் 3 மொஹர் பாசு. எந்த மாநிலத்தில் நீர்நாய்களை பாதுகாக்க புதிய முயற்சியானது தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. $700 பில்லியன் சொத்து மதிப்பீட்டினை எட்டிய முதல் தனிநபர் யார்? ஆன்சர் எலான் மஸ்க். மகளிர் T20 போட்டிகளில் 4000 ரன்களை எட்டிய முதல் ஆசிய வீராங்கனை யார்? ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.